தற்போதைய அண்மை செய்தி. +1 மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காஞ்சிபுரம் அருகே +1 மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மாணவியை குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து மாணவியை சீரழித்ததாக விசாரணையில் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். அதாவது நாளுக்கு நாள் தமிழகத்தில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு சமூக நலத்துறை விடுதியில் 8ஆம் வகுப்பு மாணவி அந்த காவலாளியாகவே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறிய சம்பவம் மறைவதற்குள் அடுத்த சம்பவமாக சென்னை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புறநகர் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவி கடத்தி சென்று 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காஞ்சிபுரம் தாலுகா பகுதியில் உள்ள பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய 11ஆம் வகுப்பு மாணவி அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படித்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த காக்கலூர் என்ற கிராமத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுடன் இணைந்து அஜய் என்ற 22 வயது வாலிபர் அந்த மாணவியை கடத்தி மதுவில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். 4 பேரும் சேர்ந்து அந்த மாணவியை கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்ட மாணவி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இது போன்ற கூட்டு பாலியல் பலாத்காரங்கள், அதே போல பள்ளி மாணவிகளை குறிவைத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. மீண்டும் இந்த ஒரு துக்ககரமான ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது போன்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த கூலி தொழிலாளியின் மகளான இந்த மாணவி அதே பகுதியில் உள்ள 11ஆம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். காக்கலூர் என்ற கிராமத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களான 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேரும் அதே போல அதே பகுதியை சேர்ந்த அஜய் என்ற 22 வயது வாலிபரும் அந்த மாணவியை அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் புறநகர் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் வைத்து மதுவில் மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வைத்த அந்த மாணவியை கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த சிகிச்சை பெற்று வருகிறார். காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் அனைத்து மகளிர் போலீசார் 4 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அஜய் தான் கடத்தி கொண்டு காட்டுப்பகுதிக்கு சென்றதாகவும் அவருடன் இந்த மாணவி இதே கிராமத்தை சேர்ந்த மாணவி என்பதால் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களும் கூட்டு சேர்ந்து அந்த மாணவியை சீரழித்திருக்கிறார்கள். தொடர்பாக விசாரணையானது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அதே போல கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பதும் கள்ளச்சாராயம் விற்பதும் தொடர்ச்சியாக இருக்கிறது. காஞ்சிபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் கஞ்சா மட்டுமின்றி போதை மாத்திரை விற்பனையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால இது போன்ற போதைக்கு அடிமையான நபர்கள் இது போன்ற பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையின் நிர்வாக சீர்கேட்டால் இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அந்த மாணவியை நேற்று அழைத்து கொண்டு அந்த காக்கலூர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மாணவிக்கு மதுவில் தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். இதனால் அந்த மாணவி மயக்கமடைந்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொண்டு அஜய் மற்றும் அந்த 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களான 3 பேர் சேர்ந்து 4 பேரும் அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி பலத்த காயத்துடன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் தாலுகா அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் இந்த மாணவியிடம் வாக்குமூலத்தில் இந்த 4 பேரும் சேர்ந்து மதுவில் தூக்க மாத்திரை கலந்து மயக்க மருந்து கொடுத்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் பேரில் இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் அஜய் என்ற வாலிபர் 4 பேரையும் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக பள்ளிகளுக்கு மகள்களை
மகள்களை வந்து கொண்டு செல்லும் பெற்றோர்கள் அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறார்கள். குறிப்பாக எந்த பகுதிக்கும் தனியாக மாணவிகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கே பெற்றோர் அச்சம் அடைந்து வருகிறார்கள். பாதுகாப்பற்ற நிலை இருந்து வருகிறது. தனியே வந்து சாலையில் நடப்பதற்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்து வருவதால காஞ்சிபுரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இது போன்ற பாதுகாப்பற்ற நிலை இருந்து வருகிறது சிக்கந்தர். இது தொடர்ச்சியாக விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது சிக்கந்தர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.